friends, welcome to Suganya's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ஹெல்த்தியான ரெசிபி முட்டி மீன் ஃப்ரை தாங்க. மசாலா உதிராம தோசை கல்லுல ஒட்டாம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது தாங்க முட்டி மீன். இந்த மீனை வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு பால் ஊறுறதுக்காக சமைச்சு கொடுப்பாங்க. இந்த மீன்ல உள்ள செதில் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கொஞ்சமா மஞ்சள் தூள் கல் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் அதில் உள்ள மீன் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வராம இருக்கும். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், பாதி லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா வந்து இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். எல்லா மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனோட 2 சைட்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீனாக எடுத்து வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்து இருக்கும். மீன் நல்லா வெந்து இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். மீன் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடுங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போல் ரெசிபீஸ்க்கு சுகன்யாஸ் ஹெல்த்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.